என்ன மாப்பிள ஓ பொண்டாட்டி உன் கோழி பண்ணையில் வேலை செய்ய ஓடி போயிட்டலாம்ல என்ன சங்கதி? இவனுக்கும் தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சு போச்சு போ. உனக்கு தெரிஞ்ச ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி இல்ல. ஐயோ சொல்லியா மாப்பிள, மாம கிட்ட சொல்றது பேங்க் லாக்கர் போட்டுறது ஒண்ணுதான், பத்திரமா இருக்கும். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க, இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டார். அந்த கொடுமையை ஏன் மாமா கேக்குற? பிச்சைக்கார நாய தெரு தெருவா சுத்திக்கிருந்தான், கடை கடையா ஏறி ஒரு பண்ணு கொடுங்க வடை கொடுங்கன்னு சொல்லி பிச்சை எடுத்துக்கிட்டு தெரிஞ்சான். சரி அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்போமே, நம்ம கூட இருந்தா நமக்கு பண்ணையில ஒரு ஒத்தாசையா இருக்கும்னு அந்த நாயை விலைக்கு வச்சா கடைசியில எனக்கு வாழ்க்கை இல்லாம பண்ணிட்டான் மாமா. இத நான் எங்க போய் சொல்ல? என்கிட்ட இல்லாத அழகு அவங்கிட்ட என்ன இருக்குன்னு போனான்னு தெரியல. சண்டால சிரிக்கி இப்படி இருக்காரு நம்ம பொண்டாட்டியெல்லாம் பத்திரமா தங்கம், நம்ம கேட்காம எதையும் செய்ய மாட்டான். ஆமா மாமா, அக்கா பக்கத்து வீட்டு சேகரோட பேசிக்கிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நீயாவது பத்திரமா பாத்துக்க மாமா. பக்கத்து வீட்டு சேகரோட பேசிக்கிறாளா? மாப்பிள எனக்கு டைம் ஆச்சு மாப்பிள, நான் கிளம்புறேன், எனக்கு நேரம் ஆச்சு. என்ன மாமா பதட்டமாகறியா? அடியே உன்னை ஓடுறதுக்குள்ள பிடிக்காம விட மாட்டாண்டி, சேகருடைய பேசுற மாமா. யோ யோ இல்லையா? என் வாழ்க்கையும் பறிபோடும் போலயே.